ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட ஃபைனல் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். டேட் என்ன பண்ணுற டேடு, நெக்க விடு டேடு, வலிக்கிட்டு டேடு, விடு விடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பேரா பாட்டு டேடுங்கிற மாதிரி கத்துறத பாட்டுட்டு பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ரொம்ப ஷாக்கிங்கில் வியை நோட் பண்ணால் இப்போ மாஃபியா ஹவுஸை தான் காட்டுது. கரெக்டாக மாஃபியா ஹவுஸுக்குள்ளே வியோட மாம் என்ட்ராகிறாங்க. வி 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 எங்கே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வியோட நேமை சொல்லி கத்திட்டு வர மிமாம் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு வி இங்கிட்டா இருக்கிறான், என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமாக என்ன, எதுக்கு உங்களோட ஃபோர்கட்டில் அடிபட்டுருக்குது, நீங்கள் இங்கிட்டா இருக்கிறீங்களா, வி எங்கே, நான் வியை பாட்டுட்டு இருந்தோம், எனக்கு புரியுது, ஹே மேட்ஸ் போங்க போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுவாங்க, ஃபோர்கட்டில் இது என்ன இந்த மாதிரி அடிபட்டுருக்குது, ரொம்ப பிளட் லாஸ் ஆன மாதிரி தெரியுது, என்னாச்சு உங்களுக்கு, யாராவது உங்களை அட்டாக் பண்ணாங்களா என்ன, ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வியை சேஃபாக்கணும், வியை சேஃபாக்க போகிறீங்களா, வி சேஃபாக தான் இருக்கான், இங்கே பாருங்கள் வி இப்போ எங்கே இருக்கிறான், நான் இப்போவே வியை பாட்டாகணும், வி டே கூட வெளியே போயிருக்கான், டே கூட வா, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, வி எங்க, முதல்ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்கிறீங்களா, எனக்கு இப்போ ஏன் சன்னை பார்க்கணும், வி இந்த மாதிரி சார்லி அட்டாக் பண்ணதுக்கு ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லியிருந்தான் வியை, அந்த பிளேஸ்க்கு தான் வியும் பாய்ஸஸும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னோடய சன்ஸும் வியும் போயிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு, இல்லை எதுக்காக சார்லி இருக்கிற பிளேஸுக்கு வி அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா, ஏன்னா சார்லி இருக்கிற பிளேஸுக்கு அனுப்புனதை வச்சு நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, ஐயோ போச்சு எல்லாம் போச்சு, என் சன்னை அவ்வளவுதானே, என் சன்னை கில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல உங்களை யார் இந்த மாதிரி அட்டாக் பண்ணது, ஸ்பேரோ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டான், நான் எப்படியாவது வியை சேவ் பண்ணணும், ஸ்பேரோவா, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, சார்லியை பற்றி பேசினா ஷாக் ஆகுறீங்க, ஸ்பேரோ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஸ்பேரோ யார், ஸ்பேரோ யார், ஸ்பேரோவால் எதுக்கு வீக்கு ப்ராப்ளம் வரும், அது ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்கிறீங்களா, ஸ்பேரோவுக்கும் வீக்கு என்ன சம்பந்தம், ஸ்பேரோ தான் வியோட டேட், நாங்கள் ரியல் பேரண்ட்ஸ் கிடையாது, என்னோடய சிஸ்டரோட சன்னை தான் நான் சைல்ட்லேருந்து வளர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வியோட மாமா இப்போ இருப்பாங்களா அந்த பர்சன் சொல்லவும் இதை கேட்டு மிம்மாம் ரொம்ப ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் வியோட ரியல் டேட், ஒரிஜினல் டேட் ஸ்பேரோ தான் வியோட டேட், என்னோடய சிஸ்டரை ஃபர்கட் மேரேஜ் பண்ணி ஹவுஸ் அரசில் வச்சுருந்தான், கொஞ்சம் இயர்ஸ்குள்ளே வி போத்தானா, ஸ்பேரோவை எவ்வளவோ சேஞ்ச் பண்ண என்னோடய சிஸ்டர் ட்ரை பண்ணா, பட் அவள் எல்லா பர்சன்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறத திங்க் பண்ணி அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி பனிஷ் பண்ணா, அப்போ நான் ஏதோ ஜான்கிற பர்சன்ட்டை சேவ் பண்ணதுக்காக அந்த பர்சன்ட்டையே மீட் பண்ணி ஸ்பேரை போட்டுட்டு இருந்த பிளானை மட்டுட்டையும் ஜான்கிட்ட சொன்னடா, என்னோடய சிஸ்டர் என்கிட்ட கால் பண்ணி சொன்னா, இந்த மாதிரி நான் போட்ட பிளானை மட்டுட்டையும் எனிமிட்ட சொல்லிட்டு வந்துட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் எப்போதும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தவன், பேபி இருக்குது அவனுக்கு ஒரு சன் இருக்கான்லாம் திங்க் பண்ணாமல் வீக்கு முன்னாடியே வியோட மாமா கில் பண்ணிட்டான், அந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி பயத்தில் பயங்கரமாக கதறி அழுடான், எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அந்த பிளேஸில் என்னோடய சிஸ்டர் ஃபியூனல் நடக்கட்டே ரொம்ப அமைதியாக இருந்தேன், டெட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் டெட் ஆகிருவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட ஹவுஸுக்கு வியை கூட்டிகிட்டு போன்னு மட்டும் சொன்னான், நான் அங்கே போய் பார்த்தேன் அவள் ஃபுல்லாக டெட் பாடியாக இருந்தா, அதை என்னால் பார்க்கக்கூட முடியல, என் சிஸ்டருக்கு என்ன நடந்துச்சோ அதே இது வீக்கும் நடக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணேன், அன்றைக்கி நைட்டே யாருக்கும் தெரியாமல் நான் வியை ஹவுஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் ஸ்பேரோ எங்களை அந்த கண்ட்ரியில் எங்கேயுமே இருக்க விடலை, நாங்கள் எந்த பிளேஸில் போய் மறைஞ்சிருந்தாலும் ஸ்பேரோவோட பாடி கார்ட்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருந்தாங்க, ஃபாலோ பண்ணி என்கிட்ட வியை எடுக்க ட்ரை பண்ணாங்க, நானும் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வியை சேவ் பண்ணோம், அந்த கண்ட்ரியில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் ஸ்பேரோகிட்டேருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் கொரியாவுக்கு கிளம்பி வந்தோம், இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்பேரோட பாடி கார்ட்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணல, ஸ்பேரோ எங்களை தேடலாம் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது ரொம்ப பெரிய தப்புன்ட்டு
வியோட மேரேஜ் அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஸ்பேரோவோட பிரதர் தான். சார்லிங்கிறது எங்களுக்கு ஃபஸ்ட்டில் தெரியாது. நாங்கள் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டோம். இந்த கண்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது சார்லியை தான். சார்லி தான் எங்களை ஃபஸ்ட்டில் சேவ் பண்ணார். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சேவ் பண்ணுறான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஹெல்ப் கேட்டோம். அவன் தான் எங்களுக்கு ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணதுக்கு ஹவுஸையும் ரெடி பண்ணி கொடுத்தான். ஆனால் அதையெல்லாம் ஸ்பேரோட பிளான். ஸ்பேரா நாங்கள் எங்கேயும் போகக்கூடாது, அவன் சன்னை கூட்டிகிட்டு நான் இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி 24 ஹவர்ஸும் வியை ஃபோக்கஸ் பண்ணணும், வி என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணதுக்காகவே சார்லி மூலிமா இந்த மாதிரி பிளான் பண்ணி எங்களை சார்லி ரொம்ப நல்லவனுங்கிற மாதிரி நம்ப வச்சு அவன்கிட்டயே லாக் பண்ண வச்சுருந்தான். வியோட மேரேஜ் அன்னைக்கு குக்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண போது குக்கி தான் நான் மேரேஜ் பண்ணுவேனுங்கிற மாரி சார்லிக்கிட்ட பேசினான் வி. அப்படின்னா அவனோட ஒரிஜினல் ஃபேஸ் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. வியை கொஞ்சம் கூட பார்க்காம பனிஷ் பண்ணிட்டுனா 2 டேஸுக்குள்ளே நீ இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கலாம், உன்னை கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி வார்ன் பண்ணி ஸ்பேரோட பிரதருங்கிறது அன்னைக்கு தான் எங்ககிட்ட சொன்னான். அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம எங்கேயுமே போகலை, ஸ்பேரோட ஆன்சரில் தான் சிக்கியிருக்கோன்ட்டு. எங்களுக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. ஸ்டேஜ் வரைக்கும் நான் வியை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் விக்கி திரும்பவும் அதே ஹெல் லைஃபுக்குள்ளே போக அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் சூசைட் அட்டன் பண்ண போனான். எனக்கு ஏன் சன்னா வளர்த்த என்னோட சன்னை கில் பண்ணதுக்கோ இல்லை அவன் டெட் ஆகி போகிற மூமெண்ட்டே பார்க்க பிடிக்கல. அவங்க எல்லாருமே கொஞ்சம் தசை திருப்பிட்டு அங்கே 2 மேரேஜுகள்லேருந்து தப்பிக்க வச்சு உங்கள் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தேன். கண்டிப்பாக ஸ்பேராவாக இருந்தாலும் சரி, சார்லியாக இருந்தாலும் சரி, வியை யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிட்டான் நான் குக்கிக்கிட்டே கொண்டு வந்து விட்டேன். ஆனால் இப்போ நீங்களே கொண்டு ஸ்பேரா கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லி அளவும். என்ன சொல்கிறீங்க? ஸ்பேரோ எங்களை தேடி ஹவுஸுக்கு வந்துட்டான். ஸ்பேரோடா வி எங்கங்கிற மாதிரி கேட்டான். விக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னேன். ஏன் சன்னா மேரேஜ் பண்ணி கொடுக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லி என் ஹஸ்பண்டே என்னையும் அடித்தான். ஏன் சன்னை நீ மேரேஜ் பண்ணி கொடுக்கியா, அதுவும் என்னோடய எனிமியோட ஹவுஸ் இல்லையானுங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தில் பனிஷ் பண்ணான். எங்களை பனிஷ் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஒரு கால் வந்துச்சு. அவனோட பாடி கார்டு தான் ஏதோ பேசினாங்க. எங்களை பனிஷ் பண்ணிட்டு இருந்தவன் எங்களை விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக வெளியே போனான். கண்டிப்பாக வி இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சு தான் போயிருப்பான்னு நினச்சிட்டான். நான் எங்கே தேடி வந்தேன். இப்போ சார்லி கிட்ட இருக்கான்னுங்கிறீங்க. போச்சு, எல்லாம் போச்சு. என் வியை அவன் ஏதாவது பண்ணிடுவான், எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக க்ரை பண்ண பொசிஷனில் இப்படி க்ரை பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. வியை சுற்றி என்னோடய சன்ஸ் மொத்த பர்சன்ஸ் இருக்காங்க. அத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்ல விக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. கண்டிப்பாக என்னோடய சன்ஸ் விக்கு சின்னதாக கூட வீக்கை அடிப்பட விட மாட்டாங்க. என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மிம்மாம் வியோட மாம் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ இப்படி வியோட சைடாக தான் கிடையாது. இந்த மாதிரினா நெக்கு இருக்கிற மூமெண்ட்டில் வீக்கை ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத் பண்ணுறதே அப்படியே ஃபுல்லாக குறையுது. அப்படியே அவரோட ஐஸ்லாம் டீரி ஐஸில் அப்படியே டீரி ட்ராப்பாக விழுந்த பொசிஷன்லேயே பயங்கரமாக ப்ரீத் பண்ண முடியாமல் டெத் ஆக போகிற பொசிஷனுக்கு வரதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வுட் திங்ஸை வச்சு ஸ்பேரோவோட ஹேண்ட்ஸை பாயிண்ட் பண்ணி அடிக்கவும் ஸ்பேரோ இப்படி திங்ஸு பட்ட வேகத்தில் வியோட நெக்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்தான். வி அப்படியே மயங்கின பொசிஷன்லேயே கீழே விழுந்தான். எதுக்காக இப்போ நீ அவனை சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், நீ என்ன பைத்தியம்மா, அவன் சொந்த சன்னுன்னு கூட பார்க்காம கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை ஜொங்குக்கு அவன் நம்ம குக்கியோட வைஃப். வாயை முட்டுட்டேன், அவன் ஸ்பேரோவோட சன். அவன் ஏதோ பிளான் பண்ணுறான். இங்கே இந்த மாதிரி ட்ராமா பண்ணி நம்ம எல்லாரையும் ஒரே பிளேஸில் கில் பண்ண பார்க்குறான். அவன் சன்னா அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். இதில் நீ ஏன் இன்வால்வ் ஆகலை? நம்ம எல்லோரும் இந்த பிளேஸை பிளாஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பேராவை கில் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொன்னான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி
வந்துட்டு ஜங்குக்கை பாட்டு பேசுனா ஸ்பேரோ பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு அவரோட பாடி கார்ட்ஸை பாயிண்ட் பண்ணி இங்கேருந்து எவனுமே தப்பிக்கக்கூடாது, எல்லாரையும் கில் பண்ணுங்கள், என் பிரதரை கில் பண்ண பர்சன்ட் இங்கேருந்து யாரும் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஆர்டர் போடவும் இப்போ பாய்ஸஸ்குள்ளே அப்படி ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா கன்ஷூட் ஆகிற மூமெண்ட்டுக்கும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் ஒன்றா ஒரே பிளேஸில் இருந்த பாய்ஸஸ் தனித்தனியாக சேகையாலே பிரிகிறாங்க. ஏன்னா நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, ஒரே நேரத்தில் ஒரே பிளேஸில் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபினிஷ் ஆயிடுவோம். தனித்தனியாக பிரிஞ்சு அவங்கள என் பண்ணலான்ங்கிற மாதிரி பிளான் போட்ட பொசிஷன்லேயே பாய்ஸஸ் எல்லோரும் தனித்தனியாக பிரிகிறாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சோம். இப்போ நம்ம ஆரம்பிச்சின்னு சைடு தான் காட்டுது. ஆரம்பிச்சின்னு ஒரு பிளேஸில் மறைஞ்சிருந்தா அந்த பிளேஸுக்குள்ளே ஸ்பேரோட பாடி கார்ட்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் வேகமாக ரன் பண்ணபடி ஓடுவாங்களா. இந்த மாதிரி ஓடுனா ஆரம்பிச்சின் மறைஞ்சிருக்கிற பிளேஸ்லேருந்து ரன் பண்ணபடி ஓடி இருப்பாங்க. ஆரம்பிச்சின்னும் மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்துட்டு, ஏன்டா டே இப்படி தான் ஒரு எனிமியை பிடிக்கிறதுக்கு வருவீங்களாடா, கண்ணுக்குன்னு தெரியலையா, இல்லாட்டி கண்ணாடி எதுவும் வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கலாச்ச பொசிஷனில் ஆரம் கத்தவும் இந்த மாதிரி ஆரமோட வாய்ஸ் பேக் சைட்லேருந்து கேட்குறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அவங்க அப்படியே திரும்பி உன்னை கில் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஃபினிஷ் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸில் பவுன்ஸ் வச்சுருப்பார்ல அதில் ஒன்றை டைட்டை 1 மினிட்டுக்கு வச்ச பொசிஷன்லேயே தூக்கி வீசவும் கரெக்டாக அந்த பாம் அவங்க ரன் பண்ணி பக்கத்தில் வர அந்த மூமெண்ட்டுக்கும் இது போய் விழுற மூமெண்ட்டுக்கும் பிளாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆனால் அத்தனை பர்சன்ட்ஸ் டெட்டானா மற்ற பர்சன்டேஜ் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுன்னு அங்கேருந்து அவங்கள அட்டாக் பண்ண வர பாடி கார்ட்ஸை கில் பண்ண பொசிஷன்லேயே நம்ம மற்ற பாய்ஸஸ் எங்கே இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு வந்தேன். ஜிமினா சுகா சைடை தான் கட்டுட்டு, டே அப்போவே சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் அமைதியாக பெட்டில் ரெஸ்ட் எடுன்னு, பெருசாக கண்ணை தூக்கிட்டு வந்துட்டான், இப்போ என்ன பண்ணுவேன், ஒளிஞ்சு வந்து நிற்கிற, ஏண்டா டே நானாவது ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்தேன், ஓகே நான் ஒளிஞ்சு நிற்கிறேன், நீ ஏன் ஒளிஞ்சு நிற்கிற, சீக்கிரம் யாரோட ஆன்சர்லேயே அமடக்கூடாது இல்லை ஜிமீன், அவங்கள எத்தனை பர்சன்ட்ஸ் வராங்க எத்தனை பர்சன்ட்ஸை கில் பண்ணணும்னு பிளான் பண்ணணும்ல, அதான் மறைஞ்சிருக்கிறேன், மறைஞ்சு நிற்கிறவன் தள்ளி நிற்கணும், என்ன எதுவும் மூடு சேஞ்ச் ஆகிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசினேன். ஆமாம் பேபி இவ்வளோ டைட்டாக ஹேக் பண்ண பட்டியா 2 பேருக்கு நடுவில் சின்னடா கூட கேப்பில் உன்னோட ப்ரீட் ஏமலைப்படுது, என்னோட ப்ரீட் ஏமலைப்படுது, இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒன்லி இப்போ பார்க்க சொல்ல, உன்னை இந்த பொசிஷனில் பார்க்க சொல்ல, அவங்கள கில் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்றை கில் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவும் சுகா ஸ்மைல் பண்ணபடி இந்த கோவம்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட லிப்பில் கிஸ் பண்ணா, டே சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நோட் பண்ணா, என்ன பேபி சுகா அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட ஃபேஸை திருப்பினா அந்த பிளேஸில் ஸ்பேரோட பாடியார் சென்றானவங்க இவங்க 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸாக கிஸ் பண்ணதை பார்த்துட்டு கன்னை ரோல் பண்ணபடி ஷூட் பண்ண போனோம். ஜிமினாவை ஹேக் பண்ண பொசிஷன்லேயே ஜிமினா அப்படியே ஃப்ளோரில் உட்கார வச்சபடி அந்த கன் ஷூட்லேருந்து லைட்டாக மிஸ் ஆகி நம்ம ஜிமினா சுகாவும் கொஞ்சம் அந்த பிளேஸ்லேருந்து லைட்டாக மூவ் ஆனான அடுத்த செகண்டு கன் ஷூட் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் பயங்கர ஜிமினாவும் சுகாவும் சேர்ந்து அந்த பாடி கார்ட்ஸை கில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கில் பண்ணிவிட்டு அவங்களும் மற்ற பாய்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புனா. இப்போ ஜேக்கு பாயிண்ட் சைடாக தான் கேட்டுட்டு ஜேக்குப்பும் வயனடான் ஒரு டோருக்கு பேக் சைடு என்னென்னு மறைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி மறைஞ்சிருந்தா உனக்கு ஆப்போசிட்டில் 3 பர்சன்ஸ் வராங்க ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ அவங்க உன்னை பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னை பார்த்துட்டு தான் என்னை அட்டாக் பண்ண போகிறாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை இந்த மாதிரி சொன்னால், உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப பாய்சன் நிறைஞ்ச பூச்சிங்க ஃபைடர்லாம் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பூச்சிங்க இருக்கும். அதை இல்லாட்டி பாக்ஸில் வச்சபடி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணபடியே வந்துட்டாங்களா, இல்லை வந்துட்டாங்களா, இல்லைடா இப்போ என்ன டேரெக்டாக என்னை பார்த்து வரணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயன் மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்து, டே நான் அங்கே தான்டா இருக்கிறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா, அங்கே யாரா தேடிட்டு இருக்கீங்கிற மாதிரி கட்டவும், அடியே இருக்கிற இடத்துலேருந்து ஏண்டி வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயனை பாட்டு இந்த மாதிரி கட்டுனா ஒயனுக்கு பேக் சைடில் இன்னும் 2 பர்சன்ட் வரதை பட்டுட்டு, ஏய் பேக் சைடை திரும்பி பாருடி அப்படிங்கிற மாதிரி கட்டவும், என்ன ஏமினாடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயன் ஷாக்கில் திரும்பினா அதில் 1% நம்ம ஒயனை அட்டாக் பண்ண வரேன். அந்த பர்சன் கூட நம்ம ஒயன் ஃபைட் பண்ண ஒயனை பார்த்த மூமெண்ட்டில் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் ரன் பண்ணபடி ஒயன்கிட்ட வந்தால் ஜேகோப் ஹேண்ட்ஸ் வச்சுருக்க அந்த விச பூச்சிங்க அவ்வளோட்டையும் அந்த பர்சன்ஸ் மேலே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக தட்டிட்டு ஒயனை சேவ் பண்ணால் கரெக்டாக ஒயனை அட்டாக் பண்ணுற பர்சன்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் பாடி கார்ட்ஸ் டெட் ஆகுறாங்க.
நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே பயங்கரமாக அடிபட்டுட்டு இந்த மாதிரி அடிபட்டா எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்களா. ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக மயக்கட்டில் இருக்கிற அப்படி லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி டேக் குக் ஃபைட் பண்ணுறது, பாய்ஸஸ் எல்லோரும் ஃபைட் பண்ணுறது, ஸ்பேரோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே எல்லா பிளேஸ்லையும் இருக்கிட்டு பட்டுட்டு கரெக்டாக வியை தூக்க வர மூமெண்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக ஸ்பேரா விட்டுருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படியே அந்த டரையிலேருந்து அப்படி பேக் சைடாக, அதாவது எலுண்டுக்கல பேக் சைடாக ஊண்ட பொசிஷன்லேயே மூவ் ஆனானா வியோட லெக்கை பிடிச்சி அப்படியே அவனோட ஃபீட்டை, அதாவது ஸ்பேரோ வியோட லெக்கில் க்ரிப்பாக மிதிக்கிறான். அந்த க்ரிப்பை மிதித்து வியை நகர விடாத அளவுக்கு பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு பெயின் தாங்க முடியாமல் டேடி எனக்கு லெக்கு வலிக்குது என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஓ சண்டைனடா என்னடா பண்ணுற அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பேக் சைட்லேயே நின்றுக்கிட்டு அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. பட் இருந்தாலும் ஜங்குக்கு யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமாக பக்கத்தில் போக விடாத அளவுக்கு சிங்கிள் பர்சண்டாக அங்கே இருக்கிற அத்தனை பர்சன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணபடி டேயை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஜங்குக் பேக் சைடில் இருந்த பொசிஷன்லேயே கொஞ்சம் பர்சன்ஸை கில் பண்ணபடி நம்ம வியை தான் பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா என்ன திமிருடா உனக்கு, சன்னு திங்க் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டான், என் பிரதரை கில் பண்ணிட்டல, நான் எதுவும் பண்ணலை, நீ தானடா இவ்வளோ பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, ஒன்றும் பண்ணல நான் சொல்கிறேன். இரு உன்னை வச்சு தான் இனி நிறைய கேம் ஆட வேண்டியது இருக்குது, உன்னை வச்சு தான் அந்த குக்கியை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி உன்னை இப்போ கில் பண்ண மாட்டேன், உன்னை வச்சு தான் அந்த குக்கியை இவங்ககிட்டருந்து பிரிக்க போகிறேன்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபோர்ஸ் பிள்ளைகிட்ட நான் வரமாட்டேன் என்னை விட்டுருங்க, நான் உன் கூட எங்கேயுமே வரல, என்னை கில் பண்ணுறேன்டா இப்போவே கில் பண்ணிடு, நான் சாக கூட ரெடி தான், என்னை கில் பண்ணிடு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாட, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்பேராகிட்ட இருந்து அவரோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸை எடுத்து கூட எவ்வளவோ ட்ரை பண்ணி பக்கத்தில் இருக்கிற திங்ஸு, தூணு, அப்புறம் செவுரு எல்லாத்தையுமே கிரிப்பாக பிடிக்கிறாரு. இருந்தாலும் அந்த பிளேஸில் வியை அடிச்சுட்டு புஷ் பண்ணி இழுக்க தான் செய்கிறாரு ஸ்பேரோ. இந்த மாதிரி காரை கழட்டிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகி இதுக்கு மேலே என்னால் முடியாது, இந்த அளவுக்கு ஒரு பர்சன்ட்டை கஷ்டப்படுத்துகிற ஒரு பர்சன் உண்மையிலே ஒரு டேடாக இருக்க சான்ஸே இல்லை, உன்னோட சன்னாகவே இருந்தாலும் நீ இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்க்க சொல்ல அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு டேடி தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பேக் சைட்லேயே இருந்தவர் இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த பிளேஸை பாட்டப்படி ரன் பண்ணப்படி ஓடுனா டேங் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபாலோ பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. பட் மற்ற பாடி கார்ட்ஸ் நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுங்க உனக்கு எதுவும் ஆயிரப்போடு சொன்னா கேள்வி என்கிட்ட வந்துருங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுனா ஸ்பேராவுக்கு பேக் சைடில் ஒரு 5 பாடி கார்ட்ஸ் இந்த பொசிஷனில் அவங்க கரெக்டாக அவங்க இருக்கிற அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகிற அந்த மூமெண்ட்டுக்கு கார் டோரை ஓப்பன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த கார் டோரையுமே பாடி கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னை விட்டுரு என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன், நான் எங்கேயும் வரமாட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டுரு, உனக்கு இப்போ என்ன நான் டெட்டாக நான் போடுமா, என்னை வேணால் கில் பண்ணிடு, நான் உன்கிட்ட திரும்ப வர விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக கட்டினபடி காருக்குள்ளே போக மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி ஸ்பேராவோ ஒரு கிக்கு தான் நம்மகிட்டே விடுவார். விட்டவே கிட்டில் வியோட ஆன்சர் விட்ட பொசிஷன்லேயே ஸ்பேரை கொஞ்சம் தூரமாக பண்ணிட்டு விளையாண்டாம். அந்த 5 பாடி கார்ட்ஸும் இப்போ நம்ம கூட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 5 பர்சன்ஸ் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டுருந்தா பாய்ஸஸுமே அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லோரும் ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகுறாங்க. ஆரம், ஜின், ஜேகோ, பொயன், சுகா, ஜிமின் அவங்க எல்லோரும் ஒரே பிளேஸில் அரேஞ்சானா அங்கேயும் ஒரு 20 பாடி கார்ட்ஸ் இவங்கள ரண்டப் பண்ணப்படி இருந்தால் மற்ற இந்த 20% தான் குயிக்காக கில் பண்ணிவிட்டு கிட்டிங்க ஜங்குக்கிட்டையும் போயிடலான்ங்கிற மாரி இவங்க இந்த 20 மெம்பர்ஸையும் நம்ம கில் பண்ணிடலாம், குயிக்காக இந்த ஒர்க்கை முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் இங்கே ஃபைட் பண்ணால் ஜங்குக்கும் அவர்கிட்ட இருந்த பாடி கார்ட்ஸை கில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 10% இருப்பாங்க. அந்த 10%ஐயும் கில் பண்ண பொசிஷன்லேயே எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை கில் பண்ணபடி அந்த பில்டிங்கை விட்டு அப்படியே வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தால் நம்ம வந்து அந்த 5% கூடயும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஃபஸ்ட்டு போக ஃபைட் ரொம்ப நல்லா தான் நம்மகிட்டே பண்ணியிருப்பார். வேறு டைம் ஆக பாடி லைட்டாக வீக் ஆகிற மூமெண்ட்டுக்கு
ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேக்கு லைட்டாக ஒரு மாதிரி கேர் ஆகுது, ஹெட்டேக் ஆகுது. இந்த மாதிரி ஹெட்டேக் ஆகிற மூமெண்ட்டுக்கு டே லைட்டாக வீக் ஆகிற மூமெண்ட்டுக்கும் அதில் ஒரு பாடி கார்டு நம்ம டேயை கிக் பண்ண டே அப்படி தூரமாக வந்து விழுறதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அங்கிள் அங்கிள் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நேராக டே கிட்ட வேண்டாம். டே அப்படி எழுந்த வேகத்திலேயே அவர் பேக் சைடில் வச்சுருந்த அவரோட நைஃப்ஸ் 2 நைஃப்ஸை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே அந்த 5 பர்சன்ஸையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணுவாரா. லாஸ்ட்டில் 5ஆவது ஒரு பர்சன்ட் இருப்பார்ல, அந்த பர்சன்ட்டையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணிவிட்டு இதோட முடிஞ்சிட்டிங்கடா அப்படிங்கிற மாதிரி திரும்பினா டேயோட ஹெட்லேயே ஸ்பேரோ ராடை வச்சு அடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானா கரெக்டாக அந்த பில்டிங்கை விட்டு அப்போனா நம்ம ஜொங்குக்கு வெளியே வந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே என்னடா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் ஜொங்குக்கு இந்த மாதிரி டேயை நோட் பண்ணால் டே ஹெட்டில் அடிச்சதோடய அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் முன்னே நிற்கிற ஸ்பேரோவை கூட தெளிவாக பார்க்க முடியல. அவ்வளோ கேராக ஆரம்பிச்சிருச்சு. டே என்னடா நினச்சிட்ருக்க, நீ ஹெட்டில் அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட நைஃப் இருக்கும்ல, அந்த நைஃப் வச்சு அந்த பர்சன்ட் அட்டாக் பண்ணதுக்கு டூக்கி வீசுகிறாரு. இந்த மாதிரி வீசினாலும் அது தூரமாக போய் விழுது. ஏன்னா டேக்கி இப்போ ஸ்பேரை எங்கே நிற்கிறாருங்கிறது கூட கிளியராக தெரியல. அந்தளவுக்கு அவரோட ஹெட்டில் அடித்த மூமெண்ட்டுக்கு அவருக்கு அவ்வளோக்குள்ள ஒரு மாதிரி கேரான பொசிஷனில் ஒரு மாதிரி மயக்கமாகிற பொசிஷனில் வீக் ஆகிறத பார்த்துட்டு இந்த அளவுக்கு பாடியில் ஹெல்த் யூஸை வச்சுக்கிட்டு ஃபைட்டுக்கு வர நீ வாரியாடானுங்கிற மாதிரி அப்படியே இன்னொரு டைம் ஹெட்டில் அடிக்க வர மூமெண்ட்டுக்கு அந்த ராடை கிரிப் பண்ண மாட்டே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். டே ஸ்பேரோ அவனை ஏதாவது பண்ண நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் இவங்க 2 பேருக்கு நடுவில் கேப் நிறைய இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு அவர் அங்கேருந்து கரெக்டாக நம்ம டேயை சேவ் பண்ண ரன் பண்ணபடி வேண்டாம். நம்ம டேயை கிக் பண்ண பொசிஷனில் டே கொஞ்சம் தூரமாக வந்து விழுந்தா என்ன ஒன்றை ஃபினிஷ் பண்ணுறேன்டா, முதல்ல ஒன்றை அப்புறம் சன் குக்கியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்பேரோ அவனோட பேக்ஸில் இருந்து கன் எடுத்தா இந்த மாதிரி ஃபைட் பண்ண சொல்ல டேயோட கன் கீழே விழுந்துருக்கும். அதை நம்ம நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை ஹேண்ட்ஸில் வேறு எடுத்து வச்சுருந்துருப்பாரு. நம்ம டேக்கு கொடுக்குறக்காண்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா ஸ்பேரா கரெக்டாக கன்னை ரோல் பண்ணபடி டேயை கரெக்டாக பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஷூட் பண்ணால் இதை பார்த்து ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனா, டேயை அடுக்கு மேலே ரொம்ப ஷாக் ஆனா, ஸ்பேர் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிளட் வாமிட் எடுத்தபடி டேக்கு பக்கத்துலேயே தரையை விழுறத பார்த்துட்டு டே அப்படியே ஷாக்கில் பேக் சைடில் நிற்கிற வீயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கன்னை கீழே போட்ட வேகத்திலேயே கரெக்டாக ஸ்பேரோ கிட்ட தான் வராரு. டேட் நான் வேணும்னே பண்ணல டேட், ப்ளீஸ் டேட் என்னை ஃபர்கிவ் பண்ணிடு டேட். எனக்கு மாம் போனதுக்கப்புறம் மாமோட பிளேஸில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. நான் என் மாமா திரும்ப பார்த்த ஃபீல் இவங்கக்கிட்ட மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு. அவங்கள என்கிட்டேருந்து நீ பிரிச்சிடுவேன்னு நினச்சி பயத்தில் தான் டேட் இந்த மாதிரி பண்ணிட்டேன். டேட் சாரி டேட், நான் வேணும்னே பண்ணல டேட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பேரை பக்கத்தில் உட்காந்துருந்து நம்ம பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுறது பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான். ஜங்குக்கு அப்படியே டே லைட்டாக ஹக் பண்ணப்படி இருந்தான். வியோட நெக்கை அப்படியே ஸ்பேரை க்ரிப்பாக பிடிச்சி இருக்குனப்படி உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதே பிளேஸில் ஸ்பேரோ டெட் ஆகிறான். இந்த மாதிரி டெட் ஆகிறத பார்த்துட்டு நானே என் டாடை கில் பண்ணிட்டேனா, நானே என் டாடை கில் பண்ணிட்டேன் டேட் சாரி டேட், நான் வேணும்னே பண்ணல டேட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பேரோவை நோட் பண்ணிகிட்டே இருந்தவர். இப்போ ஸ்பேரோ தான் தன்னோட டேடுங்கிறது மாஃபியா ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இனி யாருமே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்மளோட டேடு தான் ஸ்பேரோன்னு தெரிஞ்ச இந்த மூமெண்ட்டுக்கு ஒன்று நம்மளை கில் பண்ணுவாங்க, இல்லை நம்மளை குக்கிக்கிட்டேருந்து பிரிப்பாங்க. இனி நம்ம மாஃபியா ஹவுஸுக்குள்ளே எப்போதுமே போக முடியாது. நம்மளோட லைஃப் இதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரோவும் கன் ஷூட் பண்ண கன் வச்சுட்டுருப்போம்ல ஹேண்ட்ஸில், அந்த கன்னை கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படியே அவரோட ஹெட்டில் கரெக்டாக வச்ச பொசிஷன்லேயே ஷூட் பண்ண போனால் அந்த கன்னை அப்படியே நம்மகிட்டே தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்றத பார்த்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டே நோட் பண்ணால் பைத்தியமாடி என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் ஃபைட்டை பாட்டணுன்னே தேவையில்லாத மைண்ட் செட்லாம் திங்க் ஆகிடுச்சா என்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக பாட்டு பேசுனா இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு என்னால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வேண்டாம்,
இதுக்கு மேலே என்னால் இந்த பிளேஸில் சர்வே பண்ண முடியாது. நானும் என் மாம்கிட்டயே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் டெத் ஆக போகிறேனுங்கிற மாதிரி திரும்பவும் அந்த கன்னை கீழே கடந்து எடுக்க ட்ரை பண்ணேன். அட நம்ம ஜொங்குக்கு அப்படியே வந்து எடுப்பாரா இந்த மாதிரி எடுத்தா, ப்ளீஸ் அங்கிள் என்னை கில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டே அப்படியே பொறுமையாக நம்ம வியை ஹக் பண்ணப்படி வியோட டைஸ்லேயே மயங்கி விழவும் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி டே மயங்கிருக்கிட்ட பார்த்துட்டு டே வியோட டைஸில் இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு அங்கிள் அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம மாஃபியா ஃபேமிலி ஹவுஸை தான் காட்டுது. இப்போ ஹவுஸில் தான் நம்ம டே வந்து பெட்டில் ஃபுல்லாக டயர்டில் ஜிமினா மெடிசன்லாம் கொடுத்துருக்காரு, ட்ரிப்ஸும் ஏற்றிருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கும் டேயோட ஹெட்டில் அடித்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹெட்டில் கட்டெல்லாம் போட்டிருக்குது. அந்த பொசிஷன்லேயே பெட்டில் பட்டிருந்தா ஃபுல்லாக மயக்கத்தில் இருந்த நம்ம குக்கி இப்போனா அப்படியே ஐஸாக ரப் பண்ணப்படி அவனுக்கு என்ன திமிரு, எனக்கு எதுக்கு நீ என்ன மாதிரி பண்ண, என்னை எதுக்காக இந்த மாதிரி பண்ண, என் மவுட்டில் என்ன தவச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தனை பொசிஷனே இருந்துக்கிட்டா பாய்ஸஸ் எல்லாருமே அதே ரூமுக்குள்ளே இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல்லையே டே பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கிறத நம்ம குக்கி நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு எல்லோரும் எதுக்கு என்னோட பேரண்ட்ஸோட ரூமில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்புறம் என்ன பக்கத்தில் இருக்கிற டேயை பார்க்குறாரு. டேயோட ஹெட்டில் வேற கட்டு போட்டிருக்கா. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம குக்கி ரொம்ப ஷாக் ஆகி நான் எழுந்துக்கோமா உனக்கு என்னமாச்சு நான் அவனை பார்க்க சொல்ல நீ நார்மலாக தானம்மா இருந்தேன் என்னை பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை உலுக்கி எழுப்பட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோமாவில் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா அப்படியே குக்கிக்கிட்ட வந்து சொல்லவும் என்னாச்சு என் மாமுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் மாமுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பெட்லேருந்து எழுந்த வேகத்துலேயே நேராக ஜங்குக்கிட்ட தான் ஃபைட்டுக்கு வராரு. நீங்கள் எங்கே போனீங்க என் மாமை ப்ரொடெக்ட் பண்ணுறத விட்டுட்டு உங்களுக்கு அப்படியே என்ன பெரிய ஒர்க் இருந்துச்சு, என் மாமுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் அதே பிளேஸில் இருந்து என் மாமுக்கு இந்த மாதிரி ஆச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம குக்கி ஃபைட் பண்ணோம். அப்படியே எழுந்து இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் நான் தான் காரணம், அங்கே இதுதான் நடந்துச்சுங்கிறத சொல்லலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம சுகர் அப்படியே வியை புஷ் பண்ணி பெட்டில் உட்கார வச்சபடி மாஃபியா ஃபைட்டு தான்டா, எனிமிஸ்குள்ளே ஃபைட் பண்ணோம் அது நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல டேட், என்ன மாதிரி பேசுகிறீங்க, என் மாமா பார்த்தீங்களா, நான் ஒரு டைம் மாம்னு கூப்பிட்டாலே என்ன வேணும் குக்கின்னு என்னை எத்தனை டைம் கூப்பிடுவாங்க தெரியுமா, நான் கட்டி கூப்பிட்டுட்ருக்கேன், ஐஸை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எழுந்துக்கோமா, நான் இவங்க எல்லாருக்கூடையும் நான் ஃபைட் பண்ணுறேன், இவங்க யாருக்கூட்டையும் பேச மாட்டேங்க, நீ உன்னை யாருமே சேவ் பண்ணலை, உன்னை யாருமே ப்ரொடெக்ட் பண்ணலை, நீ என்ன அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்ல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன்ல. நான் அந்த பிளேஸில் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வந்துடுவேன்னு திங்க் பண்ணி தான் என்னை இந்த மாதிரி ரூமுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போனியா, எழுந்துக்கோமா எழுந்துக்கோ, நீ எழுந்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கத்துலேயே குக்கி க்ரை பண்ணபடி ஃபீல் பண்ணுறத வியால் பார்க்க முடியல. குக்கியோட ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக க்ரை பண்ணபடி இருந்தால் மிம்மாம் கரெக்டாக பக்கத்தில் வந்து உட்காரவும் நான் எதுவுமே வேணும்னே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுத பார்த்துட்டு மிம்மாம் அப்படியே நம்ம வியோட ஃபேஸை கப் பண்ணபடி மாமாலதான் என்னோடய ஹஸ்பண்ட் அன்னைக்கு டெத் ஆகாமல் ஸ்பேரோட ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சாங்க, அடிக்க நான் மாமுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீயே என்னோடய ஹவுஸுக்கு வருவேட்டான் திங்க் கூட பண்ணி பார்க்கலடா, நீ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற, சரி ஓகே அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, டேக் எதுவும் ஆகாது, போல்டான பர்சன்ட் திரும்பவும் நம்மக்கிட்ட வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா அப்படியே ஒரு 6 மந்த் போயிடுச்சு. 6 மந்த் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மகிட்டே கோமாவில் தான் இருக்கிறாரு. காலேஜ் ஸ்டடி ஃபஸ்ட் இயரை நம்ம குக்கிங் வியுமே என் பண்ணியிருப்பாங்க. இப்போ செகண்ட் இயர் போகிறாங்க. இந்த மாதிரி செகண்ட் இயர் போனால் டேஸஸ் இப்போ அப்படியே ஒரு 6 to 7 மந்த்துக்கு மேலே மூவ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது பெட்ரூமில் தான் நம்ம ஜொங்குக்கு தான் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி மாஃபியா ஒர்க்குக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெடி ஆகி முடிச்சுட்டு நம்மகிட்டே பக்கத்தில் பொறுமையாக வந்து உட்காந்துட்டு இன்னும் எவ்வளோ டேஸ் தான் இந்த மாதிரி பெட்லேயே ஸ்லீப் பண்ணுற பொசிஷனில் இருக்க போகிறடே, எனக்கு இந்த பொசிஷனில் உன்னை பார்க்க பிடிக்கவே இல்லை, நான் செக் பண்ணி தான் சொல்கிறான், நீ இப்போ மடையை விட உன்னோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்ட்டு, ஆனால் இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்
என்னாலேயே பார்க்க முடியல டே. குக்கி ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். ஜானா, மின், ஜான், நாமோ எல்லாருமே நீ எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரி தான் டெய்லி மார்னிங் உன்னை பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேட் மாம் எழுந்துட்டாங்களா அப்படிங்கிற மாரி எல்லாருமே ஒன்றாடா என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகி இன்றைக்கும் மாம் எழுந்துக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குயிக்காகவே மாம் எழுந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, சரி மாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், சரி மாம் நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியும் மேட்டே பக்கத்தில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எல்லோரும் அந்த ரூம் விட்டு வெளியே போனால், கோபுரா டே பக்கத்துலேயே பெட்டில் பட்ட பொசிஷன்லேயே டேயே பாட்டுட்ருக்குது. இந்த மாதிரி டே பாட்டுட்டு இருந்தேன். கோபுரா டே பத்திரமா பார்த்துக்கோ, ஓகே? நான் இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்குக்கு போகிறேன், ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு குயிக்காக வந்துடுவேங்கிற மாரி ஜங்குக் ஒர்க்குக்கு போயிட்டு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு வராரு. ஜங்குக் தான் நம்ம டேயோட பாடி லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு டவலை வச்சு வாட்டரில் முக்கி பாடியை க்ளீன் பண்ணி வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது. அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரிப்ஸையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, டேயோட பாடியை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்குறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆக்குனா டேயோட பாடி உங்களுக்கு அப்படி டவலை வச்சு தொடச்சி எடுத்து பொசிஷன்லேயே டேக்கு ஷர்ட்டாக போட்டு விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி போட்டுவிட்டுருந்தா ஷர்ட் பட்டனை போட்டு விட்டுட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே நோட் பண்ணப்பாடி டேயோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணப்பாடி, எப்பண்டா எழுந்துக்குப்ப? நான் உன்னை மண்டல அந்த பிளேஸுக்கு போக விட்டுருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணப்பாடி ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி பயங்கரமாக வருது. அந்த டீரி எல்லாமே டேயோட ஐஸில் விழுற மூமெண்ட்டுக்கு டே அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி, ஜங்குக் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயாங் டேயாங் டேங் நீ எழுந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கப் பண்ணால் டே அப்படியே ஹெட்டில் லைட்டாக ஹேண்ட்ஸ் வச்சப்படி, எனக்கு ரொம்ப ஹெட்டு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், ஏண்டா டே 6 to 7 மந்த்துக்கு மேலே ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு ஹெட்டு வர வலிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே டேயை பெட்லேருந்து எழுந்த வேகத்திலே டைட்டாக ஹேக் பண்ணவும், எனக்கு டயர்டாக இருக்குது. ஆமாம் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, ஃபுட்டு வேறு சரியாக எடுத்துக்கல பற்றியா, உண்மையிலே டயர்டாக இருப்ப. மாம் டே எழுந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க சவுண்டுக்கு. ஹாலில் இருக்கிற பாய்ஸஸு, மிம்மம்மு, ஜான் டேடு, அப்புறம் நம்ம பேபிஸு எல்லாருமே கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரானா, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த கட்டுற, ஸ்லீப் பண்ண மயங்கி விழுந்தேன், மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்க தானே செய்வாங்க அப்படிங்கிற விட்டிட்டு இந்த மாதிரி கேட்டான். ஆமாட்டையா, மயக்கத்தில் இருந்தவங்க எழுந்துக்கிட்டா அதில் யாரும் ஷாக் ஆக மாட்டாங்க, சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் 6 month கோமாவில் இருந்த பர்சன் ஐயை ஓப்பன் பண்ணா எல்லாருமே ஹாப்பியாக தான் ஆவாங்க. ஏன்னா 6 month பெட்டில் என்ன மாதிரி இருந்தேனா? ஆமாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால், ஆமாம் அன்றைக்கி உனக்கு ஹெட்டில் அடிபட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ திரும்பவும் என்கிட்ட வந்துட்டேனுங்கிற மாதிரி இனி நான் எந்த ஒர்க்லேயும் உன்னை இன்வால்வ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னால், நான் உனக்கு தெரியாமலே எல்லா ஒர்க்கையும் பண்ணுவேனுங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொல்கிற மொமெண்ட்டுக்கு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணப்படி கிஸ் வேறு பண்ணிப்பாங்களா. என்ன மாதிரி 2 பேரும் லிப் லாக் பண்ண, ஏன்டா டே கத்துறது தான் கத்துனேன், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூப்பிட வேண்டிட்டானடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸை ஸ்குவாரஸாக கட்டவும் டக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி டேக்கு 2 பேரும் தள்ளி உட்காருவாங்களா. அந்த மாதிரி உட்காந்தா அது சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே செய்யானா குக்கி வேகமாக டேயை ஹக் பண்ணபடியே 2 பேரும் பெட்டில் விழுந்தா, ஏன் குக்கி ஏதாவது மேலே கோவமா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி குக்கியை நோட் பண்ணால் டேயோ இந்த மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணதை பார்த்து குக்கியோட ஐஸில் அவ்வளோ டேரி வருது. க்ரை பண்ண பொசிஷன்லேயே, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் மேம், உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை இந்த மாதிரி க்ரை பண்ணபடி எழுதா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியோட ஃபோர்கெட்டில் மிஸ் பண்ணால் மற்ற பேபிஸுமே கரெக்டாக அந்த ப்ளேஸ்க்கு வராங்க. நம்மகிட்டே ஆக்ட் பண்ணபடி உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம், உங்களை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணபடி கிஸ் பண்ணால் டேயுமே ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாருமே டேக்கிட்ட நீ திரும்ப இந்த ப்ளேஸ்க்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேயை
கொஞ்சம் சேரா பண்ணப்படி இவங்க கொஞ்சம் ஹாப்பியான வீ மட்டும் ரொம்ப அமைதியாக டோர் பக்கத்தில் நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் கூப்பிடுற மூமெண்ட்டுக்கு வீ பொறுமையாக பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சாரி அங்கிள். அங்கிளா? உன் டாடிக்கிட்ட நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு என்னோட மாமா திரும்ப பார்த்த ஃபீல் வந்துச்சுங்கிறது மெட்டனை வீ சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நான் வந்து சொல்லு என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி வீயோட காட்டுக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா உங்களை மாம்னு சொன்னேன். அப்புறம் என்னை நீ மாம்னே கூப்பிடலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் மிம்மாம் தான் கூப்பிட்றோம். எதுனாலனா எங்களுக்கு அவங்க ஆண்டி கிடையாது, மாம். நானும் உனக்கு மாம் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வீயை டைட்டாக ஹக் பண்ணால் வீயுமே நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இந்த மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ண மூமெண்ட்டுக்கு மூவியா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகி இன்றைக்கி நைட் நம்ம ஹவுஸுக்குள்ளே நம்மளுக்கு மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி குட்டியாக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணுங்கள். இந்த பிளேஸ்க்கு திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டானுங்கிற மாதிரி அந்த ஹாப்பினஸில் இந்த மாதிரி இருந்தால் அதர் ஒர்க்குக்கு வெளியே போன ஜானுக்கும் இந்த நியூஸ் கிடைக்குது. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டானுங்கிறத கேட்டு அதர் பிளேஸில் ஒர்க்குக்கு போனவரும் ஹவுஸ்க்கு என்ட்ரானா ஹாலே செம்மையாக டெக்கரேட் ஆகிருக்குது. ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, மியூசிக்கு, ட்ரிங்க்ஸுங்கிற மாதிரி எல்லாருக்கத்தை பார்த்துட்டு ஜான் டாடு தான் என்னடா என்ன ஹவுஸையே கிளப்பாக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே என்ட்ரானா பாய்ஸஸ் பேபிஸ் எல்லாரையும் சுற்றி வளர்ச்சபடி தான் நிற்கிறாரு. எல்லாருமே வந்து 6 to 7 மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நார்மலாக எழுந்து பேசுகிறத பார்த்து கிட்ட வெள்ளன்னு பேசிகிட்டு இருந்தான். மேட்ஸும் பாடி கார்ட்ஸ்க்குமே பிடிச்ச பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நீங்கள் திரும்ப இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஹாப்பி, எப்போ நீங்கள் எழுந்துப்பீங்கன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி அவங்களுமே இந்த மாதிரி திரும்ப அது அப்படியே கோமாவில் இருந்து வெளியே வந்ததுக்கு கிஃப்ட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணோம் எல்லோரும் கொடுக்குற கிஃப்ட்டையுமே அப்படியே நம்ம வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டா அந்த பிளேஸில் ஒரு கொரியர் பாய் என்ட்ராகி இது நீங்கள் திரும்பவும் இந்த பிளேஸுக்கு வந்ததுக்கான ஒரு கிஃப்ட் உங்களோட ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த கிஃப்ட்டை கொடுக்கவும் அந்த கிஃப்ட்டை நோட் பண்ணிவிட்டு தேங்க் பண்ணபடி அங்கே பாய்ஸஸ் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு, ட்ரிங்க் பண்ணுறாரு. அவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை இவர் கம்பெனி கொடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம குக் 2 பேருமே டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணால் தான் அங்கே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கட்டும். குக்கியும் வீயுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஹக் பண்ண பொசிஷனில் டான்ஸ் பண்ணப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு திரும்பினா அந்த கிஃப்ட்டில் என்ன இருந்துச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் அது சொல்லு அந்த கிஃப்ட் எங்கே இருந்து வந்துச்சு, அது ஜங்குக் சொல்லுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸ்பேரா இன்னும் டெட் ஆகலை, அன்றைக்கி யாரோ அந்த பிளேஸ்லேருந்து ஸ்பேராவை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜாக்ஸி இங்கே நடக்கிற மொத்த மூமெண்ட்டையுமே ஹவுஸில் இருந்தபடி நோட் பண்ணால் டேயோட லிப்பில் அப்படியே நம்ம ஜங்கு கிஸ் பண்ண பொசிஷன்லேயே அந்த லிப்லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஏன் கவலைப்படுற அந்த ஸ்பேரை எத்தனையோ பர்சன்ஸை நம்ம பிளேஸ்க்குள்ளே வர வச்சு நம்மளை எவ்வளவோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான். அவனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, டேரக்டராக அவன் இந்த பிளேஸுக்கு வந்து அவன் சன்னோட ஹேண்ட்ஸாலேயே டெத் ஆகிற பொசிஷனுக்கு போயிட்டு தப்பிக்க வர செஞ்சுட்டானா. கண்டிப்பாக இந்த ஜாக்ஸியும் அந்த சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவன் சேஃப் ஆனால் ஆகிட்டு போகிறான். நீ டென்ஷன் ஆக்காட்ட. இப்போ ஹவுஸில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நீயும் ஹாப்பியாக இரு. ஸ்பேரவை நெக்ஸ்ட்டு அட்டாக்கில் பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஹாப்பினஸ் நம்மளாக தான் நமக்கு கொடுத்துக்கணும், அதர் பர்சன் நமக்கு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை இன்னும் கிரிப்பாக பிடிச்சான். டேயுமே ஜொங்கோக்கு ஹக் பண்ணபடி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஸ்பேரோ வரட்டண்டி நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்பேரோ நெக்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ண வர சொல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கில் பண்ணுவோம். நோ, இனிலாம் உன்னை எந்த அட்டாக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியாது, நான் அந்த ஸ்பேரோவை கில் பண்ணுவேன்.
முடியாது, நான் உன்னை எந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஜங்குக் என்ன ஜங்குக்குங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு முடியாது நான் முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லவும் முடியாது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக் கூட லிப்பில் கிஸ் பண்ணபடி லிப் லாக் பண்ணால் இப்போ ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறேன் அப்போ கிஸ் பண்ணிட்டு அடித்தான். ஏய் நான் ஒர்க்குக்கு வரதான் செய்வேன், என்னை நீ ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணலை என்னோடய சிஸ்டர் அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஜெனியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்குன்ட்டேயும் பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இருந்தால் ஸ்பேரோ டெட் ஆனால் என்ன டெட் ஆகாட்டா என்ன, அவன் நெக்ஸ்ட்டு அட்டாக்கில் அவனை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம டேக்குக்கு டான்ஸ் ஆடினபடி எல்லாருமே ஹாப்பியான டேக்குக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்பேரோன்ற பிளேஸில் இன்னும் சரியாக டெட் ஆகலை, அவன் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கான்ட்டு. இப்போ ஸ்பேரோ இருக்க பிளேஸை காட்டுனா ஸ்பேரோ இப்போன்னு ஐஸே ஓப்பன் பண்ணி வியோட நேமை சொல்லி பயங்கரமாக கத்துனான். வி கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் தான் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஸ்பேரோ இந்த மாதிரி கத்துற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீசனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே பாய்.